ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல தீவானா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு லவ் ரொமான்டிக் காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிற இடத்துக்குலாம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஹீரோ ஊதாரித்தனமாக வெட்டியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன். அதனால் வீட்லேயும் நல்ல பேர் இல்லை, தான் லவ் பண்ணுற பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்கல. இதனால் ரொம்ப அப்செட் ஆகிறாரு. மறுபடியும் நிறைய பிரச்சனைலாம் வருது. இறுதியில் அவர் ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணுறாரு. இப்போ அந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருங்க, சூப்பராக இருக்குது. இவங்க வேண்டாம் வேண்டாம்னு போகிறதும், அவங்க வேணும்னு போகிறதும், இப்படி நிறைய சீன்ஸ் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சில எமோஷனல் காட்சிகள் நல்லாவே கிளிக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சால்வ் முடியா பாடா அப்படின்ட்டு ஆரம்பிப்போல மறுபடியும் பிரச்சனை வரும். இப்படி அவரை சார்ந்து வர்றது அந்த பிரச்சனைகள்லாம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லா சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரும் எதிர்பாராதமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவங்க நல்லாவே இருக்குது. அதேமாதிரி தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பிரிவு நல்லாவே இருக்குது. அது கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு பாண்டியோடு முடிச்சிருப்பாங்க. நல்லா எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. எமோஷனலோடு முடிச்சிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு சரியில்லை, ரொம்ப சொத்த விட்றாங்க. இந்த ரொமான்டிக் காட்சிகள்லாம் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீனாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு புதிய சீன்ஸ் எதுவுமே இல்லை, மெச்சூரிட்டி தன்மையாகவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தா படம் நல்லாவே வந்திருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு சரியாக இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, சேம் இடத்துல ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.